வீட்டில் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி கேட்பாங்க. உடம்புக்கு ஹெல்தியும் கூட. கடல் பாசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 1/4 லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றி அதில் 10 கிராம் அகரகர் இல்லை இந்த கடல் பாசின்னு சொல்லோம்ல அதில் போட்டு நல்லா வேக வச்சு கரைய வச்சிடணும். கரைஞ்சோடனே உங்களுக்கு வடிகட்டினாலும் சரி, நீங்கள் வடிகட்டினாலும் அதில் சரி, இல்லாட்டி அப்படியே விட்டாலும் சரி. அதுக்கப்புறமேட்டு 300 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். நமக்கு இது குழந்தைங்கனால கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து இருக்குது, நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது அகரகர் ஊற வச்சு போட்டிங்கன்னா நல்லா டக்குன்னு சீக்கிரம் கரைஞ்சிடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்தோடனே நீங்கள் வடிகட்டிக்கலாம். வடிகட்டினாலும் பரவாயில்ல, இல்லை அப்படியே விட்டாலும் சரி. அப்புறம் நான் ஏற்கனவே இளநீ கடையிலேருந்து வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த லேஸ் வலிக்காக நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப தேங்காய் முத்தலாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த இளநியை மட்டும் வடிகட்டிட்டு நம்ம அந்த அகரகரை எடுத்து கரைச்சி ஊற்றுக்க பார்த்தீங்களா, அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அது போட்டு தண்ணி இளநியை போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இளநியை முன்னாடியே நம்ம கட் பண்ணிச்சிட்டோம்னா ஒரு செகண்ட் டக்குன்னு செட் ஆயிரும். அவ்வளோதான். அந்த மேலால் அது இளநியை நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா செட்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு செட் ஆனோடனே ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணலாம், இல்லை நாங்கள் அப்படியே வச்சு கட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் உண்மைன்னு சொல்கிறாங்க, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்க கொடுத்து பாருங்கள். இது செஞ்சோன்னே அப்படியே டக்குன்னு சீக்கிரம் உடனே கழிச்சு. ஏன்னா அந்த இளநியோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் பார்க்கலாம். பாய்.